வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சிவபெருமான் அருள் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார் எப்பவுமே வேண்டிக்குவேன். எங்கள் அப்பா அம்மா இல்லாத ஒரு ரொம்ப துயரம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பா இறந்தப்ப ஓரளவுக்கு அம்மா இருக்காங்களேன்னு தைரியத்தில் இருந்தேன். ஆனால் அவங்க அந்த அம்மா போனதுக்கப்புறம் மன வலிமை இழந்துட்டு ரொம்ப கண்ணீர் வராத நாள் இருக்காது. நினச்சி தேம்பி குழந்தையாட்ட அழுதுகிட்டு இருப்பேன். 4-5 வருஷம் ஆச்சு அம்மா போய். எங்கள் அப்பா சம்பாரித்த தோட்டத்தில் நான் கால் அடி எடுத்து வச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா இறந்த மறுநாளே நான் கிளம்பி வெளியே வந்துட்டேன். வியாழக்கிழமை இறந்தாங்க, வெள்ளிக்கிழமை நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால் அடித்து முடிக்கிட்டாங்க. வார்த்தை பேசுறது என்ன தான் இல்லை அப்படின்னு கூட பேசாமல் இல்லை, எந்த அளவுக்கு பேசணுமோ இல்லை வல்கடை பேசி அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க. ஒரு இது சொல்கிறேன், வார்த்தை எப்படி வேணாலும் பேசிக்கலாமுங்க. என்ன எனக்கு தெரியும், என் சிவபெருமானுக்கு தெரியும் நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு தெரியும். யார் என்னை பார்த்துக்கிறாங்க, கடவுள் பார்த்துக்கிறாரா, பிச்சை எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும். சென்னையிலேருந்து ஒரு தம்பி பேர் எனக்கு தெரியாது. நான் எப்பாவது தூக்கம் வரல நைட்டில் லைவ் போடுவேன். தம்பி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்ன நினச்சிக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாளாக நான் அந்த 1 வருஷம் யூடியூப் சேனலில் நிறைய ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளத்தில் சேனல் டிலீட் ஆகிறது நிறைய போயிடுச்சு. அதெல்லாம் போயிட்டு இந்த சேனல் மானிட்டேஷன் ஆச்சு. அதிலிருந்து நான் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சூப்பர் சாட் அந்த இதெல்லாம் போடுறாங்களா, அதில் சில பேர் போடுவாங்க ஒரு 40-50 ஏதோ போட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் போடுவாங்க. அதில் தான் அமௌண்ட்டு எனக்கு ஏறி இருந்துச்சு. இப்போ அந்த தம்பி சென்னைன்னு மட்டும் சொன்னபடி, தம்பி உங்கள் பேர் எனக்கு தெரியல, அந்த ஊசர் என்னமோ அப்படி, அதை எனக்கு சரியா அதையும் சொல்ல தெரியல. அந்த பேர் நான் படித்தது 2வது தான் படிச்சுக்க சொல்ல தெரியல. எப்பாவது நைட்டில் 1 மணி 3 மணி 2 மணிக்கு எப்போ 3 மணிக்கு முழுப்புச்சுன்னா போடுவேன், லைவ் போடுவேன். போர் அடிக்க யாரும் இல்லை, தனியாக அனாதைகள் லைவ் போடுவேன். அது அப்போ அந்த பையன் நினைப்பேன், அந்த ஒரு வரக்கானமே என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைப்பேன். அவரை பற்றி எந்த டீட்டெயிலும் சொல்ல மாட்டார். கல்யாணம் ஆச்சா ஆகலையாது எனக்கு தெரியாது. வேலை நைட் டியூட்டியா அப்படின்னா அம்மா அப்படின்னாங்க. வந்தப்போலாம் காசு போட்டுகிட்டே போவாங்க. சூப்பர் சாட்டில் கொஞ்சம் காசுலாம் போடுறது இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இப்படி ஒரு நல்ல மனுஷன். அது என்னென்னா, நான் யாரையும் எதிர்பார்க்காம நான் ஒரு உதவி பண்ணிடுவேன். முன்ன பின்ன யோசிக்க மாட்டேன். எனக்கு இருக்குதோ இல்லையோ 500 வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 5000 போட்டனால கூட இருக்குது எனக்கு. அந்த மாதிரி கூட நான் பண்ணியிருக்கிறேன். அந்த இதனால் அவங்க தம்பி நான் கையெடுத்து கும்பிட்டேன். வேண்டாம் சாமி போதும், 40 ரூபா 30 ரூபா அப்படி போடுங்க அப்படி. எனக்கு உண்மையிலே ரொம்ப அழுகு வந்துடுச்சு. எங்கே இருந்தாலும் தம்பி நீங்கள் நல்லா இருக்கும்னு என்றைக்கும் நான் இது அழுகிறது வேதனைப்பட்ட அழுகல, ஆனந்த கண்ணீர் அழுகிறேன். நான் எங்கேயோ உங்கள் மூஞ்சி முகத்தை பார்க்கல, உங்களுடைய டீட்டெயிலும் சொல்லலை எனக்கு. உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. ஆனால் லைவுக்கு வந்தாருன்னா இன்றைக்கி வந்திருந்தாங்க நைட்டு 3 மணிக்கு போட்டதில் வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டைம் சரி இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்குறோம் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. ஃபஸ்ட்டு நான் 3 டைம் அட்டன் டயத்தில் போட்டார். நான் அவங்க திமுக கட்சி எடுத்து பேச மாட்டேன், நீங்கள் திமுக கட்சி பேசுனீங்கன்னா நான் உங்களோட பேச மாட்டேன், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்தானுக்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஏதோ விஜய் பற்றி ஏதோ பேசுறது சொன்னாங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போகிறேன். நான் ரொம்ப இன்னொரு தம்பிக்கிட்ட நான் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒரு டைம் சூப்பர் சாட் போட்டாங்க, ஆனால் இவர் வரலின்னு சொல்கிறாங்கப்பா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம் அவ்வளோ அமௌண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். ஆனால் அவங்க அது கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் போட்டாங்க காசு. சொல்ல வார்த்தை இல்லை எனக்கு. மேலெல்லாம் ஜும்முன்னு சிலிர்க்குது. இருக்கிறாங்க எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க பாருங்களேன். நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் பண்ணுவேன். எனக்கு கையில் காசு நான் சேர்த்து வைக்கல, என்னால் முடிஞ்சு தூக்கி கொடுத்துட்டு போயிடுவோம். அது பண்ணி தான் நான் பண்ணுறேன். திருப்பி போட்டுட்டு நான் சொன்ன தம்பி நீங்கள் வந்தால் பேசுங்க என்கிட்ட, அது போதும் அப்படின்னு. நான் பேசுகிறது என்னுடைய வீடியோலாம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. மறுபடியும் அமௌண்ட் போட்டுட்டாரு. நான் ரொம்ப அழுத, வேண்டாம் தங்க ஃபோன் நம்பர் கொடுங்க நான் போட்டு விட்டுறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. 20-40 அதுக்கு மேலே யாருமே போடாதீங்க, சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா. இப்போ வரைக்கும் நான் அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு நான் சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அவர் லைவுக்குன்னு வந்துட்டாருன்னா நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் நான் போயிட்டு வர்றேன் அப்படிம்பாரு. மனசு கஷ்டமாக இருக்குது. சரி தம்பி போயிட்டு வாங்க அப்படிம்பேன். போகிறதுக்கு முன்னாடி திரும்ப அப்படி டக்குன்னு அமௌண்ட்டு போட்டுட்டு போயிடும். அப்படி இது சூப்பர் சாட் அமௌண்ட்டு. என்னுடைய சேனல் க்ரோத் ஆகும், யூடியூப்புக்கு பாதி அமௌண்ட்டு போகும். இருந்தாலும் எனக்கு அவங்க என்னை பார்த்து போட்டாங்கன்னா உண்மையிலேயே
போன ஜென்மத்தில் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சனா இல்லை வயிற்றுல பிறந்தாரான்னு ஒன்றும் தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்கள் பேர் சொல்லலை இப்போ நான் எதையும் எதிர்பார்க்கல. இதில் யூடியூப்பில் வருமானம் வந்தால் வரட்டும், இல்லைன்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு போட்டு என்னுடைய சேனல் வந்து வளர்த்தி விடுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க மனசார. இது நான் அழுகிறது வேதனைப்பட்ட அழுகலை தம்பி, ஆனந்த கண்ணீர் அழுகிறேன். எங்கேயோ இருந்து நீங்கள் என்னன்னே ஃபஸ்ட் டைம் வந்தாங்க. ரொம்ப நாள் கூட ஆகலை. இப்போ ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு வாரம் இருக்குமோ இவ்வளோ காசு அள்ளி கொடுத்துருக்குறீங்க. அந்த நன்றி நான் எத்தனை நன்றி சொன்னாலும் தகாத தங்கம். அடுத்த டைம் வந்தால் நான் ஃபோன் நம்பர் கொடுக்க சொன்னேன். ஃபோன் நம்பரும் நீங்கள் கொடுக்கல. நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அடுத்த ட்ரிப் வந்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. ஃபேமிலியாக இருக்கு எங்கே இருக்கனால பேசுகிறேன். நன்றி தங்கம். இன்னைக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு வழியில் கடவுள் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான்னு நான் நினச்சிக்கிட்டு நான் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு போட்டு போயிருக்காங்க. 60 வயசாகுது. இந்த வயசில் போய் நான் இதில் சம்பாதிச்சேன்னு என்ன பண்ண போகிறேன்னு இல்லை. எனக்குன்னு 10 பைசா வந்துன்னா ஏதோ ஒரு மாத்திரை செலவுக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஆகுமில்ல. எனக்கு யூடியூப் சேனலில் வந்துச்சுன்னா அந்த ஒரு இதுதான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். வேறு எந்த ஒரு இதுக்கு நான் நினைக்கல. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யூடியூப் சேனலுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு எங்கள் பெரிய பொண்ணுலாம் பேசுறதில்ல. அவங்களாம் பேசுறதில்ல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் பெரிய பொண்ணு பார்க்கலாமான்னு தோணுது. என்ன இருந்தாலும் என் வயிற்றுல ரத்த பாசம் இருந்துக்குது. போய் பார்த்துட்டு வரலாமான்னு தோணுது மனசு. அதை நீ அடுத்த எப்படி நடக்க பார்ப்போம். ஆனால் இங்கேருந்து ஊருக்கு போகிறது கூட எனக்கு பிடிக்கல. ஊருக்கு போகிறதுக்கே பிடிக்கல. 10 வருஷமா சைக்காலஜி டேப்லெட் போட்டு போட்டு மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்குன்னு யாரும் வந்து அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்லலை. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எனக்காக ஒரு 10 பைசா போடுறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தங்கம். நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் உங்கள் நம்பர் எனக்கு கொடுங்க ப்ளீஸ் தம்பி. சிவபெருமான் வந்து தான் இந்த உதவி செய்கிறாரான்னு எனக்கு தோணுச்சு. மாத்திரை செலவு கேட்குறது அதிகமாகிடுச்சு. இப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எனக்கு அடுத்த டிப் வந்தீங்கன்னா உங்கள் நம்பர் கொடுங்க ப்ளீஸ் தம்பி. சொல்ல வார்த்தை இல்லை. வலிக்குது இந்த இடத்துல. அப்படியே எவ்வளோ கட்டி மாதிரி இந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குது. அந்த வேதனை என்னால் தாங்க முடியல. யாரும் இல்லை எனக்குன்னு வந்து யாரும் இல்லை. அதுதான் கருத்தமாக தோணுது. சென்சிட்டிவ் மைண்டு வேற ஒன்றும் இல்லை தங்கம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க தங்கம். நன்றி. எனக்கு பண்ணி சொல்ல முடியலைங்க. ஒரு வேலையும் செய்ய முடியல. மனசுல கவலையாக இருந்தனால ரொம்ப டயர்டாகிற வேலையும் செய்ய முடியாது. மீண்டும் சந்திக்கிறேன். வரலாம் அடுத்த வீடியோவில்.